ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாடித்தோட்ட பயணத்த உங்களாலயும் கன்டின்யூ பண்ண முடியும். ஸோ போட்டு வச்ச பாக்ஷோய், zucchini அந்த மாரி எல்லாமே சும்மா சூப்பரா வந்துட்டு இருக்கு. இன்னும் சிலதெல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது. சில்லி எல்லாம் இன்னுமே வரவே இல்ல. தக்காளி ட்ரே ஃபுல்லா வந்துருச்சு. அது எல்லாமே க்ரோ பேக்குக்கு மாத்தணும். மாத்திட்டு அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் தரேன். ஸோ வச்சது எல்லாமே நல்லா வருதுன்னே சொல்லலாம். ஒரு பெரிய ட்ராபேக் இந்த குழித்தட்டுல போடுறது பார்த்தீங்கன்னா, வேர் வளர்ச்சி ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறம் இடம் இல்லாததுனால அப்படியே அது செத்து போயிடுது, சாஞ்சிருது. அதனால் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தது எல்லாத்தையுமே க்ரோ பேக்கில் மாற்றிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மேலே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கருப்பு கலர் பேக்கில் வச்சுருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா வேர் பிடிச்சி நல்லா கொஞ்சம் ஹைட்டு வருது. பட் குழித்தட்டில் வைக்கிறது பார்த்திங்கன்னா சின்னதாக வருது, பட் வேர் நிறைய பிடிக்கிறதுனால சில எல்லாமே சாஞ்சிருது. ஸோ வெண்டைக்காய், அவரைக்காய்லாம் நல்லா வந்துட்டு இருந்தது, திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே சாஞ்சு கீழே கருகிடுச்சு. உள்ளே பார்த்தா வேர் எல்லாமே இதாகிடுச்சு. அதான் இது இப்படியே விட்டோன்னா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ பேக்கில் மாற்றிடலாம் அப்படின்னு. வெண்டைக்காவுமே பார்த்திங்கன்னா நிறைய செடி இருக்குது. இப்போவே ஒவ்வொன்றா ஒவ்வொரு க்ரோ பேக்கில் வைக்க முடியல. அதனால் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் எடுத்து வச்சுருக்கு. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், இதிலே ஒரு 10 செடி இருக்குது. ஒரே டைப் தான். இன்னொரு டைப் கருப்பு கலர் பையில் போட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெண்டைக்காயிலே நிறைய டைப் இருக்குது. நான் இப்போதைக்கு 2 டைப் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். சிகப்பு வெண்டையும் நார்மல் வெண்டையும் எப்படி வருதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.